நீதிமன்றத்தில் வைத்து நேரடியாக அண்ணாமலை கேட்ட கிடுக்குப்பிடி கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் கடைசியில் தான் ஊழல் செய்ததை தன் வாயாலேயே ஒப்புக்கொண்டு உள்ளார் திமுக எம்பி டி.ஆர். பாலு. தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்திய டிஎம்கே ஃபைல்ஸ் விவகாரம் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. பாஜகவின் முன்னாள் தமிழக தலைவர் கே. அண்ணாமலை டிஎம்கே தலைவர்களின் ஊழல் குற்றச்சாட்டுகளை வெளியிட்ட டிஎம்கே ஃபைல்ஸ் அறிக்கையில் டிஎம்கே எம்பியும் முன்னாள் மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சருமான டி.ஆர். பாலு மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை வைத்தார். இதில் பாலு தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி 21 நிறுவனங்களில் முதலீடு செய்ததாகவும் 10 கப்பல்களை சொந்தமாக வாங்கியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இதனை அவதூறு என கூறி பாலு அண்ணாமலை மீது சென்னை சைதாப்பேட்டை 17வது குற்றவியல் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கின் விசாரணையின் போது அண்ணாமலை பாலுவை குறுக்கு விசாரணை செய்தது அரசியல் வட்டாரங்களில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. நான் ஏதோ ஊழல் செய்து எந்த ஒரு பொது வாழ்க்கையிலும் இல்லாத நான் ஊழல் செய்து ஒரு சொத்தை வாங்குறேன்னு சொன்னாரு. அதற்காக கிராஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும் பொழுதே அதை நீதியரசரிடம் பதிவு செய்துவிட்டு நாளை அவர் மீது மற்றும் ஒரு புதிய அவதூறு வழக்கை நாங்கள் தொடுக்க இருக்கின்றோம். இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகி பலரும் விவாதித்து வருகின்றனர். 2023ஆம் ஆண்டு அண்ணாமலை வெளியிட்ட டிஎம்கே ஃபைல்ஸ் அறிக்கை டிஎம்கே தலைவர்களின் சொத்து விவரங்கள் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை உள்ளடக்கியது. இதில் டி.ஆர். பாலு 2004 முதல் 2009 காலகட்டத்தில் மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சராக இருந்தபோது சேது சமுத்திர திட்டத்தை அமல்படுத்தும் போர்வையில் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி சொந்த நலனுக்காக 10 கப்பல்களை வாங்கியதாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. இந்த குற்றச்சாட்டு டிஎம்கேவின் முன்னாள் தலைவர் மு.க. அழகிரியின் 2014ஆம் ஆண்டு பேட்டியை அடிப்படையாக கொண்டது. அழகிரி பாலு அமைச்சராக இருந்தபோது 10 கப்பல்களை வாங்கினார் என கூறியிருந்தார். இதனால் தனது பெயருக்கும் குடும்பத்துக்கும் களங்கம் ஏற்பட்டதாக கூறி பாலு ரூபாய் 100 கோடி இழப்பீடு கோரி அவதூறு வழக்கு தொடர்ந்தார். வழக்கு நீதிபதி செந்தில்குமார் முன்பு விசாரிக்கப்பட்டு வருகிறது. பிப்ரவரி 16, 2026 அன்று நடந்த விசாரணையில் அண்ணாமலை தானே டி.ஆர். பாலுவை குறுக்கு விசாரணை செய்தார். இது சுமார் 3 மணி நேரம் நீடித்தது. அண்ணாமலை எழுப்பிய முக்கிய கேள்விகள் பாலுவின் சொத்துகள், நிறுவனங்கள் மற்றும் கப்பல் வாங்கிய விவகாரத்தை சுற்றியே இருந்தன. அதில் அண்ணாமலை அவர்கள் கப்பல் போக்குவரத்து துறையின் அமைச்சராக இருந்தபோது 10 கப்பல்களை சொந்தமாக விலைக்கு வாங்கினீர்கள் என மு.க. அழகிரி 2014ஆம் ஆண்டு கூறியது உங்களுக்கு ஞாபகம் உள்ளதா என கேட்டுள்ளார். மேலும் மத்திய அமைச்சராக இருந்தபோது 10 கப்பல்கள் வாங்கினீர்களா? சேது சமுத்திர திட்டத்துக்காக அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி சுய லாபம் அடைந்தீர்களா எனவும் அண்ணாமலை கேட்டார். அதற்கு டி.ஆர். பாலு இல்லை, நான் 2 கப்பல்கள் தான் வாங்கினேன். சேது சமுத்திர திட்டம் காமராஜரின் கனவு திட்டம், அதில் தனிப்பட்ட லாபம் இல்லை என பதிலளித்ததாக கூறப்படுகிறது. இந்த கேள்விகளால் பாலு சற்று திணறியதாகவும் அண்ணாமலை கிடுக்குப்பிடி கேள்விகளால் அழுத்தம் கொடுத்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. பாலு தனது பதில்களில் குற்றச்சாட்டுகளை மறைத்தாலும் 2 கப்பல்கள் வாங்கியதை ஒப்புக்கொண்டது வழக்கின் திருப்பு முனையாகவே பார்க்கப்படுகிறது. இந்த விசாரணை சம்பவம் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இந்த நீதிமன்ற சம்பவம் தமிழக அரசியலில் ஊழல் குற்றச்சாட்டுகளின் தாக்கத்தை வெளிப்படுத்துகிறது. அண்ணாமலை தனது குறுக்கு விசாரணையால் டிஎம்கேவை கலங்கடித்து உள்ளார் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர்.